இன்றைக்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசன் ரெண்டு பேரோட பிறந்த நாளுமே ஒரே நாள், ஜூன் 24. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒருவருக்கொருவர் அவ்வளவு இணை பிரியாமல் இருந்தவர்கள். எம்எஸ்விக்கு கவிஞர்னா அவ்வளவு பிடிக்கும், கவிஞருக்கு எம்எஸ்வினா அவ்வளவு பிடிக்கும். எம்எஸ்வியை பொறுத்தவரைய கமலஹாசன் எம்எஸ்வி பாண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, ஆரம்ப காலத்துல கே பாலச்சந்தர் படங்கள்ல அவர் நடித்த பொழுது அவர் கம்போசிங்லாம் வருவார். ஸோ அதனால எம்எஸ்வியோட நல்ல பழக்கம், கவிஞரோடையும் நல்ல பழக்கம். எம்எஸ்வியும் அவரும் சேர்ந்து ஒரு பேட்டி இருக்கு டிடியில. எம்எஸ்வி தான் கமலை பேட்டி எடுத்திருப்பாரு. அதுல கமல் பாடி காமிப்பாரு. அவர் பாடின மாதிரியே அந்த பாலும் பழமும் கைகளிலேந்தி முதல்ல இருந்து கடைசி வரையே நாங்க பாடுவோம் அப்படின்னு சொல்லி பாடி காமிச்சது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அதுல அவர்களுக்கு அவர் ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பாரு ஒரு பாட்டு. அது அவர் பண்ணதுங்கிறதே மறந்துட்டாரு. அந்த அளவு ரொம்ப பணிவானவர் எம்எஸ்வி. கவிஞர் கண்ணதாசனை பொறுத்தவரைய கமலஹாசனுடைய கடைசி பாடல் கண்ணே கலைமானே பாட்டு எழுதினவர் கண்ணதாசன். அதே மாதிரி ராஜபார்வை படத்துக்கு பேர் அவருடைய பாடல் வரிகள்ல இருந்து தான் ராஜபார்வைன்னு வைக்கப்பட்டது. கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய வாத்தியார், எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ கவிஞர் கண்ணதாசனையும் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களையும் இந்த நாளில் அன்போடு நினைவு கூறுகிறோம்.